ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். டெய்லி சாம்பார், ரசம், குழம்புன்னு ஒரே மாதிரி வச்சு போர் அடிச்சிருச்சுன்னா டக்குன்னு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணிடலாம். வெயிலுக்கு அடுப்புக்கிட்ட நிற்கவே முடியலங்கிறவங்களுக்காக 10 நிமிஷத்தில் சூப்பராக ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸுங்க. வெள்ளரிக்காய் சாதம் இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் தாளித்தா தான் இந்த சாதம் நல்லா வாசனையாக கமகமான அருமையாக இருக்கும். நெய் நல்லா உருகி வரட்டும். நல்ல நெய் உருகினதுக்கப்புறமா இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இந்த பருப்பு ரெண்டும் சேர்த்தும் போதே இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் லேசாக வறுத்து விடலாம். பருப்பு பொன்னிறமாக மாறணும். இப்போ இது கூட சின்னதாக 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணும்போது வாசனை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக நல்லா அருமையாக இருக்கும். இப்போ இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காயை நல்லா சீவி வச்சுருக்கேன். அதைய தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு அந்த சீவலை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதைய லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கும் போதே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் வெள்ளரிக்காயும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சுலபங்க. சாதம் மட்டும் வடித்து வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்தில் இந்த சாதத்தை செஞ்சு முடிச்சிடலாம். வெயிலுக்கு வெள்ளரிக்காய் ஒரே மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா நெய் சேர்த்து வதக்கும் போது இந்த சாதம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ சாதம் வடித்து வச்சுருக்கேன், உதிராக வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இது கூட கலந்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா சாதம் உடஞ்சிராமல் அப்படி பொறுமையாக கலந்து விடணும். இந்த வெயிலுக்கு சாம்பார், ரசமெல்லாம் சாப்பிடவே முடியாதுங்க. 10 நிமிஷத்தில் டக்கு நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் தாராளமாகவே தூவி விட்டுக்கலாம். இதையும் ஒரு தடவை கலந்துட்டா அவ்வளோதாங்க, அருமையான வெள்ளரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லைங்க. தேங்காயோட சேர்த்து வதக்கி இருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லி வாசனையும் நல்லா தூக்கி கொடுக்கும், அருமையாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான இந்த வெள்ளரிக்காய் சாதம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.